சங்கராச்சாரி போன்ற மத குருமார்கள் என்ன செய்ய வேண்டும்? மோடியை, அமித்ஷாவை கூப்பிட்டு செவிலில் நாடு அறைவிட வேண்டும். ஏண்டா நீங்கள் அரசியல் ஆதாயத்திற்கு எங்கள் மதத்தை பயன்படுத்துகிறீர்கள், எங்கள் மதத்தை உணர்வுகளை ஏன் பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்க வேண்டும். அவர்கள் மத உணர்வை தங்களின் அரசியல் ஆதாயத்திற்காக ராமனை பயன்படுத்துகிறார்கள், அனுமனை பயன்படுத்துகிறார்கள், காளியை பயன்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டிலே ராமனை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது, அனுமானை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. பெரியார் மிகப்பெரிய அளவிலே பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவரை கையில் எடுக்கிறார்கள், வள்ளலாரை கையில் எடுக்கிறார்கள், தமிழையும் இன்றைக்கு பேச தொடங்கி இருக்கிறார்கள், திருக்குறளை பேசுகிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிறார்கள். தமிழர்களை மயக்குகிறார்களா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னால் தமிழன் மயங்கி விடுவான், தமிழன் மயங்கி விடுவான். பாரதியார் பாடலை பாடினால் தமிழன் ஏமாந்து விடுவான். வள்ளலாரை சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் என்று சொன்னால் தமிழன் ஏமாந்து விடுவான். இங்கே ராமன் பெயரை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. அதுதான் பெரியார், அதுதான் தமிழ்நாடு. இங்கே அவர்களால் அனுமன் பெயரை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. அதுதான் சமூக நீதியின் விளைச்சல், பெரியாரியத்தின் விளைச்சல். அருமை தோழர்களே, மதம் மதமாக இருப்பதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை.